Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Jesus. Amen. Amen. Hallelujah. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இந்த வேளையிலும் கர்த்தருடைய கிருபையினாலே மாத்திரம் நம்ம மீண்டும் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைந்து வந்திருக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. கேட்ட பிரயாணத்தில் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்த அந்த சாட்சியை கேட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. இன்னமும் ஜெப தேவைகள் இந்த கூடுகையில் வெளிப்படுத்தப்பட்டு அதற்கு நம்ம ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். கர்த்தர் அந்த காரியங்களை அவர் சரியாக அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் அந்த காரியங்களை நாம் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில நம்ம கர்த்தருடைய வசனங்களை கேட்க நம்ம இருதயம் ஆயத்தமாக வேண்டும். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. உன்னதமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலன் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. நீ இருக்கிற பலத்தோட போ என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. பலவீனர்கள் அப்பா, கொஞ்சம் பலம் உள்ளவர்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலே இயேசு பலன் தருகிறவராய் உம்முடைய ஜனத்திற்கு சத்துவத்திற்கு சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் காணப்படுகிறேன். ரிபகரபல ரிபபப ஷபரிபகரபல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்பா. இந்த வேளையில ஒரு புது பலனை கொண்டு கர்த்தர் எங்களை சந்திப்பீராக ராஜா. இந்த ராத்திரி வேளையில ஒரு மனதோடு நாங்களும் சமூகத்தில் எங்கள் இருதயங்களை ஊற்றுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஜீசஸ் ஹalleluya. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கணுமே அப்பா. எல்லோரும் நாங்கள் வழி விலகினவர்கள், எல்லோரும் நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா. இயேசுவே உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லவே ராஜா. இந்த வேளையில எங்களை கழுவி சுத்திகரியும். ரபல ரிபப ஷபரிப கரபல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த வேளையில எங்களை சுத்தம் பண்ணட்டும் ஆண்டவரே. கரஹரதி அந்தராதியா ஷபரிபா கரபலா. ஓ ஜீசஸ். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஹalleluya. 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 glory, 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 glory. ரத்தம், ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ். glory, 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 glory. hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற தேசம், நாங்கள் பேசுகிற மொழி, எங்கள் இனம், எதை குறித்தும் எங்களுக்கு இந்த நாளிலே மேன்மை இல்லையப்பா. ஹalleluya. thank you Jesus. உம்முடைய நாமம் ஒன்றை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஹுரபலா ரிபபா ரிகரபலா ஷபரிபா கரபலா. thank you Jesus. நீர் ஒருவரே எங்களுடைய சொத்து, பொக்கிஷம், புதையலாய் நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. எங்கள் இருதயம் எதையும் சார்ந்து கொள்ளாமல் இந்த வேளையிலே இயேசுவே உம் தோள்களில் சாய்ந்து கொள்ளும்படி, உம் பாதங்களில் விழுந்து கிடக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Thank you Lord Jesus. glory, 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 glory. ஹalleluya. இந்த ராத்திரியிலே கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்களோடு பேச வேண்டுமே அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. எங்கள் மேல் பரலோகத்திலிருந்து நோக்கமாயிருந்து
எங்கள் காரியங்களை இந்த ராத்திரியில வாய்க்க பண்ணுவீராக. ஹுரபாலா ரிபா கரபாலா ஷபரிபா கரபாலா. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி 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 க்ளோரி. ஹalleluya. ஆண்டவரே, விடாய்த்ததான ஒரு வறண்டதான ஹalleluya தாகத்தோடு இருக்கிறதான அனுபவத்தில் இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் இந்த ராத்திரியில எங்களை திருப்தி ஆக்குவீராக ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஜீசஸ், உம்மிடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தருடைய நாமம் எங்கள் நடுவில் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய அற்புத கரம் எங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே வெளிப்படட்டும். நாங்கள் எந்த காரியங்களை எல்லாம் இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல இறக்கி வைக்கிறோமோ அதன் மேல எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்கள் வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஜூடா திடா பராதினே கரபலா ஷபரிபா கரபலா. Thank you Jesus. Glory to God. Amen, amen, amen. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. Praise the Lord. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்குள்ள ஹalleluya ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்கி இந்த வேளையில எங்களுக்கு மனமு வந்து கர்த்தர் எங்களோடு இடைபட வேண்டும். இயேசு கிறிஸ்து எங்களோடு பேசிட வேண்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you Jesus. Praise the Lord. அந்த பாடலை கூட நான் எடுத்துக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. பாடல் வரிகளை கூட நான் சாட்ல போடுறேன் அப்படியே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே. ஒரு மனதோடு கர்த்தரிடத்துல கேட்போம். பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தால் என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து ஹalleluya என்னை நீர் தாங்கிடுமே. Praise the Lord. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து
என்னை நீர் நடத்திடுமே. ஹல்லேலூயா. மனிதர்களின் நிந்தனையால் மனம் நொந்து நிற்கின்றேனே. மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. பலன் தாருமே. பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. ஹல்லேலூயா. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றோமே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலன் தாருமே. பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. மாம்சம் என்னில் மேற்கொள்வதால் அடிக்கடி தவறுகிறேன். பரிசுத்த வாழ்வு வாழ பலன் தாருமே. பலன் தாருமே. எஸ் ஜீசஸ். பலன் தாருமே. எஸ் லார்ட். பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து. சில சமயத்துல நம்மளுடைய எதிராளிகள் முன்பாக நம்மளால நிற்க முடியல. அல்லேலூயா. சில சமயங்களில நமக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலைகளில நிற்க முடியல. சில சமயங்களில நம்ம கேள்விப்படுகிற காரியங்களை கேட்டு அந்த இடத்துல நிற்க முடியல. அல்லேலூயா. சோதனை காலங்களில, பரீட்சை பார்க்கப்படும் சமயங்களில நம் பலனற்று போவோமேயானால் அல்லது சோர்ந்து போவோமேயானால் நம்முடைய பலன் குறுகினதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் பலன் நல்ல ஒரு புது பலன் பெற்றுக்கொள்ள நமக்கு அவர் அவகாசமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் நாம் பலவீனப்பட்டு போக கர்த்தருக்கு சித்தமில்லை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் பலத்தால் நிரப்ப அவர் தீர்மானித்திருக்கிறார். ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. ஓ, அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு விருந்தை போல நம்மை பலப்படுத்துகிற ஒரு ஹalleluya glory thank you Jesus ஒரு பலத்த ஆகாரம் போல அது நமக்கு கடந்து வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலேயும் நம்மோடு அப்படியே இடைபட விரும்புகிறார். ஹுராபாலா ரிகரபா ஷாந்தராதியா. ஒவ்வொருவரும் நம்ம இந்த பலன் இல்லை என்கிற ஒரு கன்ஃபெஷனோட அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, காரியங்களை கேட்கிற போதே இருதயம் சோர்ந்து விடுகிறது. ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. சில சில முக்கியமான சமயங்களில் தர்க்கம் பண்ணி மேற்கொள்ள வேண்டியது, ஆனால் மேற்கொள்ள முடியல. காரணம் பலன் இல்லை. ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி டு காட். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி எனக்கு இந்த ராத்திரியில, இந்த வேளையில, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த பொழுதில என்னை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என ஜெபத்தோடு நம்ம இந்த வேளையில காணப்படுவோம். பலப்படுத்துகிற கிறிஸ்து நம் நடுவிலே அவர் வெளிப்படுகிறார். ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா. Glory to Jesus. Glory to God. Amen. Thank you Lord. அது சரீரத்தின் பலனானாலும் சரி, ஆவியின் பலனானாலும் சரி, உள்ளத்துல ஒரு பலனானாலும் சரி, கர்த்தர் நம்மை இந்த வேளையில பலப்படுத்தும்படி அவர் காணப்படுகிறார். ஹுராபாலா ரிபாபா ஷபரிபா கரபாலா.
காண்டாமிருகத்திற்கொத்த பலத்தோடு நாம் அனுப்பப்பட போகிறோம். விசுவாசத்தோடு இந்த சமயத்தை நம்ம அபியாசப்படுத்திக் கொள்வோம். இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Amen. Thank you, Jesus. Glory to God. Amen. சகரியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எல்லோரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். எடுத்ததுக்கு பிறகு நம்ம வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். சகரியா 12th chapter 10th verse. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல கூட நான் ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். I will pour on the house of David and on the inhabitants of Jerusalem the spirit of grace and supplication. Then they will look on me whom they pierced. Yes, they will mourn for him as one mourns for his only son, and grieve for him as one grieves for a firstborn. Jesus, hallelujah, praise the Lord, hallelujah. பாருங்க, கிருபையானது எப்போதும் எப்படி அது கிரேஸ் ஆல்வேஸ் கோஸ் வெல் அலாங் வித் another. ஹல்லேலூயா. வேறொன்றோடு கூட சேர்ந்து எப்போதுமே கிருபையானது சரியாய் சிறப்பா அது செயல்படும். ஹல்லேலூயா. செம்மையா செயல்படும். இங்கே தாவீது குடும்பத்தாரின் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமின் குடிகளின் மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் என்றால், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா, அவரை அறிக்கை செய்து இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. தாவீது குடும்பத்தாரின் மேலும். ஆமென். ஹல்லேலூயா. வேறு தேசங்களுக்கு அல்ல, வேறு ஊர்களுக்கோ வேறு ஜாதிகளுக்கோ அல்ல. இது யாருக்கு சொல்லப்பட்டது? எந்த தேசத்தினாலானாலும் சரி, அவன் தாவீது குடும்பத்தான் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்படுவது எப்படி என்றால், தாவீது எப்படிப்பட்டவன்? அவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பெரிய அடையாளம் உண்டு. என்ன? அவனை குறித்து வேதத்தின்படி பார்த்தால் அவன் தேவனுடைய கிருபைகளை பெற்ற ஒரு தேவதாசன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. அல்லது தேவனுடைய கர்த்தருடைய கிருபைகளை பெற்ற ஒரு மனுஷன் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. தாவீது என்று இங்கே கொடுக்கப்படுகிறது தேவ கிருபைகளை பெற்ற கிறிஸ்துவின், ஹல்லேலூயா, சீஷர்கள் அல்லது அவருடைய விசுவாசிகள் நாம். ஆமென். எருசலேம் குடிகள் என்று சொல்லப்படுகிற போது தேவ சபை, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட அல்லது ஊற்றப்படுகிற தேவ சபையில அங்கமான அல்லது மணவாட்டியாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளையின் மேல, சபையாய் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேலையும் இந்த இரண்டு விதமான இந்த ஒரு ஆவியை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாவீது என்று சொல்லுகிற போது அவன் கர்த்தருடைய கிருபைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறான். அதனாலதான் வசனம் கூட தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருள்வேன் என்று சொல்லுகிறது. எருசலேம் என்று சொல்லப்படுகிற போது அது தேவனுடைய, அது கர்த்தருடைய வீடு அல்லது ஜெப வீடு ஆக அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவாலயம் ஜெப வீடு என அழைக்கப்படுகிறது. ஜெப வீடு என்று சொல்லப்படுகிற போது தேவ சபையை அது குறிக்கிறது அல்லது ஜெபிக்கிற தேவ ஜனங்களை குறிக்கிறது. அல்லேலூயா.
Praise the Lord. Hallelujah. ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை அது குறிக்கிறது. Amen. Hallelujah. சபையார் ஜெபித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ சபையாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனம், கர்த்தரை நோக்கி மன்றாடும்படி அழைக்கப்பட்ட ஜனம், அவர்கள்தான் எருசலேம் குடிகள். Amen. அதனால தான் அப்படியே அந்த வார்த்தைகளுக்கு தகுந்தது போலவே இரண்டாவது வரி வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. Hallelujah. Praise the Lord. முதல்ல கிருபையின் ஆவியையும் என்று சொல்லப்படுகிறது. Amen. எல்லாம் பரிசுத்த அவரிடத்திலிருந்து வருகிறது தான். அவருடைய ஒரு டைமென்ஷன் அல்லது ஒன் ரிஃப்ளெக்ஷன் என்று நம்ம சொல்லலாம். கிருபையின் ஆவியையும், அப்ப தாவீது கிருபை, எருசலேம் பிரேயர்ஸ் விண்ணப்பங்கள். Amen. இப்படி அதை நம்ம பேர் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Amen. நான் முதலே சொன்னேன், கிருபை என்பது எப்போதுமே வேறு ஒன்றோடு நன்றாக செம்மையா அது ஜெல்லா. Amen. சொன்னான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. Amen. Praise the Lord. பாருங்க, இந்த இடத்துல கிருபை விசுவாசம், கிருபையும் விசுவாசமும் இங்க எப்படி ஒன்னா சேர்ந்துருச்சு பாருங்க. விசுவாசத்தை கொண்டு என்று இல்ல, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. கிருபை என்பது இன்னொரு ஒரு கர்த்தத்துவத்தோடு அல்லது கர்த்தர் எதிர்பார்க்கிறதோடு அல்லது கர்த்தர் அருளுகிறதோடு இணைந்து எப்போதுமே அது அதை இன்னமும் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும், அதை செயல்பட வைக்கும். ஆமென். விசுவாசம் மாத்திரம் இருக்கு, கிருபையே இல்லைன்னா செயல்படாது. ஆனா இந்த இடத்துல கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிப்பு வருவதற்கு இந்த கிருபை விசுவாசத்தோடு இணைந்து வருகிறது. அதே போல நமக்கு பவுல் எழுதுகிற நிருபங்கள்ல பார்த்தா அவன் எப்போதும் இப்படிதான் எழுதுவான். எப்படி சொல்லுவான்? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெறும் சமாதானம் இல்ல, கிருபையும் சமாதானமும். ஏன்னா அவனுக்கு தெரியுது இது ரெண்டும் சரியா ஒத்து போயிடும். இது கிருபை என்பது இன்னொன்றோட அழகா ஒத்து வரும். அது மாத்திரம் அல்ல, அது இன்னொன்றை அது செயல்படுத்தும். அதனாலதான் வெறும் சமாதானத்தை கொடுத்துட்டு வந்தா இவங்க 2 நாள்லயே என்ன ஆயிடுவாங்க? சமாதானமற்றவர்களாக மாறி போவாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன வாழ்த்துதல் சொல்லுவோம்? கிருபையையும் சேர்த்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்திருக்கணும், நம்ம வாழ்க்கையில வெறும் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் வெறும் அப்படி நாமளே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது ஒரு மன எண்ண ஓட்டம். நம்ம ஜபிக்கிறதா இருந்தாலும் சரி, செயல்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னமோ நாம மாத்திரம் அப்படியே செய்யறது, அப்படி யோசிக்க கூடாது. எப்போதுமே கர்த்தருடைய கிருபைகளை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கணும். எவ்வளவோ பலவீனங்கள் நடுவில் நாம் என்ன சிந்திக்கணும்? அதனாலதான் பவுலுக்கு அந்த சிந்தனை இல்லாம இருந்துச்சு. அவன் ஜெபத்தை மனசுல வச்சிருந்தான், ஜெபிக்கிறான், பயங்கரமா ஜெபிக்கிறான். அவனுடைய பலவீனத்தை குறித்து அவன் சொல்றான். அவனுக்கு கிருபையை பத்தி தெரியாமல் இல்ல, ஆனா இந்த ஒரு காரியத்துல அவன் கிருபையை சிந்திக்காமலேயே ஜெபித்துக்கிட்டே இருக்கான். எப்போதும் ஜெபிச்சா விடுதலை வந்துருமே. அப்பதான் கர்த்தர் அவனுக்கு கற்றுத்தராரு, நீ கிருபையையும் கொஞ்சம் சிந்திச்சுக்கோ. அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீ கிருபையை விட்டுட்டு நீ உட்கார்ந்து இருக்காத. ஆமென். நீ கிருபையை சிந்தித்துக் கொள்ள. எப்போதுமே ஒரு காரியத்துல நம்ம எல்லாம் சரியா செய்யறோம் அப்படின்றது மாத்திரம் இல்ல, அப்ப சில சமயங்களில நம்ம அந்த இடத்துல ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம மீறி இருக்கும். நமக்கே தெரியும் இதுல ஒரு அநீதி இருக்கு, ஆனா நம்மளால அதை ஒன்னும் சரி செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம தவித்து கொண்டு இருப்போம். அந்த சமயங்களில எல்லாம் நம்ம கிருபையை நினைத்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அநீதி செய்யுங்கள் என்று அது அர்த்தமாகாது, ஆனால் சில சமயங்களில ஒன்னும் செய்ய முடியாது, we are locked. அப்படிப்பட்ட சமயங்களில என்னன்னு தெரியாதப்ப நம்ம கிருபையை தான் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. பலவீனமானாலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகளானாலும் சரி,
இப்படி எதுவா இருந்தாலும் நம்ம சில சமயத்துல தப்பா பேசிட்டு வந்திருப்போம். ஆஹா, இப்படி பேசிட்டோமே, பெருமையா பேசிட்டோமே, என்ன செய்யறது, இது எப்படி அன்டூ பண்றது, எப்படி ரிக்ரெட் பண்றதுன்னு தெரியாது நமக்கு. ரிக்ரெட் பண்ணுவோம், ஆனா எப்படி அதை மறுபடியும் மாத்தி விடுறதுன்னு தெரியாது. எப்படி இப்ப பேசிட்டோம், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னா கிருபையை சிந்திக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஒரு பலவீனத்துல இருந்தாலும் சரிதான், ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், தவறா நடந்து கொண்டு இருந்தாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்ம எதை தான் சிந்திக்கணும், கிருபையைத்தான் சிந்திக்கணும். கிருபையும் அந்த அதோடு சேர்ந்து தான் எதுவுமே அது அது நல்லா செம்மையா செயல்பட தொடங்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் சங்கீதம் 85:10, சங்கீதம் 85:10, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் பாரு, இந்த இடத்துல வெறும் சத்தியம் என்றல்ல, கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. இப்ப சத்தியத்தையே நம்ம கேட்டுக்கொண்டு இருந்தாலும் நமக்கு ஒண்ணு தெரியணும், கிருபையோட தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கிருபைகள் நமக்கு இல்லைன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை என்பது என்னது, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. அது தேவனுடைய ஈவு. நம்முடைய உழைப்பு, நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஒரு தூண்டுதல், நம்முடைய ஒரு எண்ணம், நம்முடைய ஒரு எதுவுமே அதுல சார்ந்து இல்லாது. ஆமென். அது இண்டிபெண்டா கர்த்தரே தீர்மானித்து அவருடைய இருதயத்தின் நிமித்தம், அவருடைய ஒரு ஜெனரஸ் ஹார்ட், ஹல்லேலூயா, அதின் நிமித்தம் உண்டாகிறது தான் கிருபை. ஹல்லேலூயா, glory to God, praise the Lord, hallelujah, praise you Jesus, amen. அந்த கிருபைகளை நம்ம சிந்திக்க வேண்டும். அது வான மண்டலங்களை விடவும் அது உயரமாய் அதிகமாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த கிருபைகளை நாம் எண்ணி பார்த்து கொண்டு இருக்கணும் தேவ சமூகத்துல. அந்த கிருபைகளை வாஞ்சித்து கொண்டு இருக்கணும் நம்ம. ஆண்டவரே, நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது, எனக்கு கிருபை வேண்டுமே என்று நம்ம எண்ணி பார்க்கணும். அப்ப கர்த்தருடைய கிருபைகள் பாருங்க, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆமென். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, வார்த்தையே பாருங்க, கிருபை வரம், கிரேஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆமென். வரம் என்றாலும் கூட அது எப்படிதான், கிருபையோடு அது சேர்ந்து வரும். ஒரு பாடல் பாடுறோம்னா அதுல கிருபை இருக்கணும். ஒரு போதனை நடத்துறோம்னா அதுல கிருபை பொருந்தின வார்த்தைகள் இருக்கணும். ஒரு நம்ம ஒரு சம்பாஷணை செய்யறோம்னா அது கிருபையோடு அது இருக்கணும். அல்லேலூயா. எல்லாமே it has to be salted with grace. Hallelujah. எல்லாமே கிருபையால இணைக்கப்பட்டு இருக்கணும். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அதிகமாய் கிருபை நம்ம வாஞ்சித்து எதிர்பார்த்து காணப்படும். ஆண்டவரே, இதுல உம்முடைய கிருபை வேண்டுமே, என்னுடைய இந்த காரியத்துல உம்முடைய கிருபைகள் வேண்டுமே என்று நம்ம கேட்கணும். ஆமென். அப்படிதான் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டு இருக்கிற வசனம் சகரியா 12:10 நம்ம வாசிக்கிறப்ப, கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமென். அப்ப கிருபையும் விண்ணப்பங்களும் இங்கே ஒன்று சேருது. Grace and prayer. We saw grace goes well with another, like peace, faith, truth, gifts. இப்படி நிறைய இருக்கு. அது போலவே இந்த இடத்துல கிரேஸ் கோஸ் அலாங் வெல் டுகெதர் வித் பிரேயர். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். கிருபையினால தான் நமக்குள்ள ஒரு கிருபையோடு சேர்ந்து தான் நம்ம ஜெபிக்கிறோம். If we do not partner with grace in our prayers, we are alone. Hallelujah. ஆனால் நம்ம கிருபையோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஜெபம் ஒரு தனிமையான ஜெபமா இருக்காது. ஆமென். பாருங்க, தனிமை என்பது தனித்து விடப்பட்டது. ஜெபம் கூட அப்படி தனித்து விடப்பட்டதா இருந்தா அது சரிப்பட்டு வராது. ஹல்லேலூயா. அது கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கும். ஆனால் கிருபையோட சேர்ந்து இருக்கிற போது ஜெபங்கள்ல கூட ஒரு வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஜெபங்கள்ல கூட அசைவுகள் உண்டாகும். ஜெபங்கள்ல கூட காரியங்கள் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஜெபங்கள்ல தேவ சமாதானம் கடந்து வரும். அதனால தான் இந்த இடத்துல கர்த்தர் இப்படி, அவர் நல்ல ஆண்டவருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? வெறும் விண்ணப்பங்களின் ஆவியை இவங்க மேல ஊற்றினா
இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதை ஒரு ப்ரொசீஜர் ஆக்கிடுவாங்க. அதை வச்சே பெருமை பாராட்டுவாங்க. அதை வச்சே இவங்க வாழ்க்கை எப்படி ஓடும், அது ஒரு தனியா இவங்களை தங்களுடைய ஸ்டேட்டஸ் அதுல காமிப்பாங்க. அப்ப என்ன செய்யக்கூடாது, ஜெபங்களமா விண்ணப்பங்களின் ஆவியை மாத்திரம் அல்ல, கிருபையின் ஆவியையும். ரெண்டுமே பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. ஆனா எப்படி, கிருபையும் விண்ணப்பங்களும் ரெண்டும் சேருது. ஆமென். தாவீதின் குடும்பத்தார் எருசலேமின் குடிகள் மேல என்ன வருது, அதாவது தேவ பிள்ளைகள் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும். எந்த ஜெப கூடுகையானாலும் சரிதான், தனிப்பட்ட ஜெபமானாலும் சரிதான், அவருடைய கிருபைகளை சிந்திக்காமல், அவருடைய கிருபைகளை நம்ம பிரஸ்தாபம் பண்ணாமல், அவருடைய கிருபைகளை நினைக்காமல் நாம காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய கிருபைகளோட சேர்ந்து நம்ம ஜெபங்களும் அப்படியே கலக்கிற போது அது பலன் பெற்றதாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அது தேவனுடைய ஈவு, கர்த்தருடைய எண்ணங்கள். எவன் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல இரக்கமாய் இருப்பேன். இது கர்த்தருடைய தேவனுடைய நம்முடைய சார்பிலே இல்லாதது. அல்லேலூயா. ஆமென். அது அவருடைய இருதயம், அது அவருடைய தாராளம், அது அவருடைய அன்பு. அதிலே இருந்து கிருபை வெளிப்படும். அப்ப கிருபையும் ஜெபமும் சேரும். வேலை ஸ்தலத்துல நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம்னா அந்த இடத்துல கிருபையையும் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கணும். ஆமென். நம்ம பெரும்பாலும் ஜெபத்துல எதை தான் சிந்திப்போம்னா, நம்மளுடைய போராட்டத்தை தான் சிந்திப்போம். நம்ம எதற்கு ஜெபிக்க வந்திருக்கோமோ அந்த காரியத்தை தான் அதிகமாய் சிந்தித்து கொண்டு இருப்போம். அதற்கு பதிலா நம்ம என்ன தெரியுமா செய்யணும், அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். ஆனா அதையே சிந்தித்து கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் பல பேர் ஜெபிக்க வர்றதுக்கே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, ஜெபிக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகணும். ஆனா அப்பதான் இல்லாத ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஏன்னா மறந்ததெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணுமே, அதுவே நம்ம இருதயத்தை ஒரு மாதிரி ஆக்கிருமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த இடத்துல நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் ஜெபிக்க வரேன், என்னுடைய காரியத்தை நான் தெரிவிப்பேன். ஆனால் நான் சிந்திக்க போறது எதை தெரியுமா, உம்முடைய கிருபைகளை தான். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற போதே நான் சிந்திக்கிறது என் பிரச்சனையே இல்லை, உம்முடைய கிருபைகளை தான். அதனால தான் விண்ணப்பங்களின் ஆவிக்கு முன்பாகவே கிருபையின் ஆவி என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Hallelujah. Praise you Jesus. நம்ம வேகமாய் ஒரு காரியத்தை, 9 மணி ஆயிருச்சு, 2-3 நிமிஷத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். Amen. கிரேஸ். இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்க. சகரியா 12:10. அப்பொழுது அவர்கள் இந்த ஆவியை பெற்ற பிறகு, கிருபையின் ஆவி விண்ணப்பங்களின் ஆவி தேவ பிள்ளைகள் மேல ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் என்ன செய்ய தொடங்குவாங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாங்க. அதுவும் எந்த இடத்துல இருக்க இயேசுவ, சிலுவையில குத்தின அவரை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு அருளின கிருபைகள், இரக்கங்கள், அவர் நமக்காய் பட்ட பாடுகள், அவருடைய வேதனைகள், நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டது, நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டது, நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை அவருடைய நாமத்தின் நிமித்தமே நம்முடைய பாவங்களை அவர் குலைத்து போடுகிறது. அல்லேலூயா. தகுதியில்லாத நமக்கு அவருடைய கிருபைகளை அளிப்பது, இவைகளெல்லாம் நினைக்கிறப்ப நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கும், அது மனம் கசந்து, அது உடைந்து, ஆண்டவரே எனக்காக நீ இத்தனை பெரிய காரியம், எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே. ஜெபிக்கிற நம்ம விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி நமக்குள்ள அதிகமாய் ஊற்றப்படுகிற போது நம்முடைய நிலைமையை பார்த்து நம்ம துக்கித்து கொண்டு இருக்க மாட்டோம். நம்ம இயேசு நமக்காக இவ்வளவு அன்பு, அல்லேலூயா, இத்தனை சிநேகம் வைத்திருக்கிறாரே, இவ்வளவு அவர் நமக்காக அவர் அன்பு பாராட்டுகிறாரே, நம்மை நினைத்து பரிதபிக்கிறாரே என்று அவருடைய அன்பின் நிமித்தமாய் நம்முடைய இருதயம் உருகும். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் என்பதை நம்ம ருசிக்க தொடங்குவோம். ஆமென். ஹல்லேலூயா.
ஓ ஜீசஸ் என்று அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று எண்ணுவோம். அல்லேலூயா, glory to God. அது எவ்வளவு மென்மையான ஒரு tender heart. அல்லேலூயா, our Lord Jesus's heart is a tender heart. It is full of compassions. Hallelujah. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது அது மனதுருக்கம் உள்ளதாய், மனதுருக்கங்கள் உள்ளதாய் இருக்கு. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அவருடைய இருதயம் வழி தப்பி போகிற ஆட்டுக்குட்டிகளை என்னை நினைத்து இருக்கு. Amen. Amen. மரித்து போகிற ஆத்துமாக்களை நினைத்து இருக்கு. கஷ்டப்படுகிற உலகத்தின் யுத்தங்களாலே, பசியினாலே, வருத்தங்களினாலே, கடினமான பாதைகளிலே கடந்து செல்கிற ஜனங்களை நினைத்திருக்கு. இப்படிப்பட்ட அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்க தொடங்குவோம். ஆமென். அதன் நிமித்தம் நம்ம மனம் கசந்து போவோம். ஆண்டவரே, உமக்குள்ள இவ்வளவு வேதனையா? இழந்து ஆத்துமாக்களை இழந்து போகிற ஜனங்களை நினைத்து கர்த்தருக்குள்ளே எவ்வளவு ஒரு ஒரு பெரும் வேதனை, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற அவருடைய இருதயம். அல்லேலூயா. அதை நம்ம காண தொடங்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த தரிசனம், அந்த உணர்வுகள் நமக்கு எப்போது வரும்? நமக்கு கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் நமக்கு கடந்து வருகிற போது வரும். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஆமென், அல்லேலூயா, ஜீசஸ், என்னுடைய பாவங்கள் உம்மை மரிக்க செய்தது என்று தேவகுமாரனுக்கு இந்த நிலைமைக்கு காரணம் என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய அநீதி, என்னுடைய பலவீனம். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரிடத்தில் நம்ம அறிக்கை செய்ய தொடங்குவோம். மனங்கசந்து போவோம், ஆண்டவரே என்று. அல்லேலூயா. அப்படி நம்ம சிலுவையை நோக்கி பார்க்கிற போது 7 வார்த்தைகளை கர்த்தர் பேசி இருக்கிறது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அதை நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். அதற்கு வெளிப்பாடுகளை நம்ம பார்க்க நேரம், ஆனா நமக்கு அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரியும், நேரடியாகவே தெரியும். அதனுடைய வார்த்தையின்படியே அதுல இருக்கிற கருத்துக்கள் நமக்கு தெரியும். ஆமென். அதன்படி அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை நம்ம படிக்க நேரம் இல்லை, ஆனா நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் என்பதினாலே நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். அது, ஆண்டவரே, இவர்கள் செய்வதறியாது செய்கிறார்கள் என்று, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று இவர்களுக்கே தெரியல என்று சொல்லி இயேசு சொல்லுவார். அல்லேலூயா. ஆனா அந்த 7 வார்த்தையில முதல் வார்த்தையா அது இருக்கும். அது என்ன? சிலுவையிலிருந்து அவர் சொல்லுகிறார். இந்த 7 வார்த்தைகளும் நமக்கு வாழ்க்கைக்கே அது பொருந்துகிற சத்தியங்களா இருந்தாலும், அதிகமாய் இது ஜெபத்தின் ஆவி அல்லது விண்ணப்பங்களின் ஆவி, the spirit of supplication, அதனுடைய ஒரு தன்மையா இருக்கிறது. the nature of the spirit of supplication. ஜெபிக்கிற போது நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிற ஆவியை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். நமக்கு என்ன ஆவி இருக்குன்னே தெரியாம இருக்கக்கூடாது. சீஷர்கள் பாருங்க எப்படி வந்து ஜீசஸ்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எலியாவின் காலத்துல போல நம்ம இப்ப என்ன செஞ்சிருவோம்? இவர்கள் மேல அக்கினிய வானத்துல இருந்து இறக்கிடுவோம்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பெற்ற ஆவி என்னதென்றே உங்களுக்கு தெரியலையே. அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த ஜெபத்தின் ஆவி, ஏன்னா அவங்க வந்து ஜெபிக்க தானே செய்யறாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கறது என்னது? ஜெபம் தான். ஆண்டவரே பாருங்க, எதிராளிகளை நீங்க என்ன செஞ்சிருங்க, இப்படி பண்ணிருங்கன்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் என்ன சொல்லி தராரு இந்த இடத்துல? ஆவியின் தன்மை என்ன என்பது இந்த 7 வார்த்தைகள்ல நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். அதுல முதலாவது வந்து மன்னிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதை குறித்து நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. அதை நம்ம தியானித்துக் கொள்ளலாம். மன்னிப்பு அதுல இருக்கு. நம்ம ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறதும் இருக்கு. கர்த்தரிடத்துல நாம மன்னிப்பை பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதும் இருக்கு. நாம பிறரை மன்னிப்பதும் இருக்கு. பிற மனுஷனிடத்துல நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதும் இருக்கு. எந்த மனக்கசப்பும் இல்லாது இருக்கிற ஆவிதான் அந்த விண்ணப்பங்களின் ஆவி. அல்லேலூயா. அதுல நம்ம குறை உள்ளவர்களா இருந்தா இந்த நாளில நமக்கு தெரியணும், சிலுவையில இயேசு பேசின 7 வார்த்தைகளும் ஜெபத்தை பலப்படுத்துகிற அல்லது ஜெபத்தின் ஆவியின் தன்மையை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கு. அல்லேலூயா. முதலாவது மன்னிப்பு தான். இன்னொன்று, 2வது வார்த்தை, இந்த நாளிலேயே நீ எங்க இருப்ப? என்னோட பாரதீசத்தில் இருப்ப. அல்லேலூயா. You will be with me in paradise. எதை காண்பிக்கிறது? ரட்சிப்பு.
Amen. இன்றே ரட்சணிய நாள், இன்னொரு நாள் கிடையாது, இன்றே ரட்சணிய நாள். அப்ப ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டுதான் அவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம கடந்து வரோம். ரட்சிப்பு இல்லாம அவருடைய சமூகத்துல வந்து நம்ம ஜெபிக்க கூடாது. அல்லேலூயா. கையில ரட்சிப்பின் பாத்திரத்தோட வரணும். பாவ மன்னிப்பின் நிச்சயம் ரட்சிப்பு. ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி வரும்? உள்ளத்துல விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஒரே மெய்யான தெய்வம், அவரே தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவரே என்னுடைய இரட்சகர், அவர் என் பாவங்களை மன்னித்தார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம கடந்து வரணும். அல்லேலூயா. அவர் எனக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட நம்ம கடந்து வரணும். அப்படி நமக்கு அந்த ஜெபத்தின் ஆவியின் தன்மை ரட்சிப்பை ஒரு வெளிப்பாடாய் கொண்டுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் மூன்றாவது வார்த்தை, இதோ உன் தாய் என்று யோவானிடத்திலேயும் மரியாளிடத்துல இதோ உன்னுடைய குமாரன் என்று இயேசு சொல்லுகிறது தெரியும். அதை எதை காண்பிக்கிறதுனா ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் வந்துட்டோம், நமக்கு மற்றவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. எவ்ரிதிங் இஸ் ரிலேஷனல். ஹல்லேலூயா. நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர், நம்மளுடைய சிநேகிதர்கள், சபையார், விசுவாசிகள், சகோதரர்கள், சகோதரிகள், இப்படி ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். அதற்கு நடுவுல நம்ம ஒரு ஆள், அவ்வளவுதான். அல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் கரெக்டா எல்லா கனெக்ஷன்ஸும் இருக்கணும் அதுல. அல்லேலூயா. எந்தெந்த அளவுல, எந்தெந்த கணத்தில், எந்தெந்த ஆட்களுக்கு எப்படி எப்படி கணம் கொடுக்கணும், என்னென்ன செய்யணும்னு தெரிஞ்சு. சிநேகிதன் உள்ளவன் சிநேகம் பாராட்டுகிறான், தாய் தகப்பனுக்கு கணம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. சகோதரர்களை ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்கிறோம், அவர்களுக்காய் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். இப்படி எல்லா காரியமும் அதுல அடங்கி இருக்கிறது. அப்ப விண்ணப்பங்களின் ஆவி என்று சொல்லப்படுகிற போது அதுல அந்த சத்தியமும் இருக்கிறது. Hallelujah. Glory to God. Praise the Lord. அப்ப என்ன ஆவியை நம்ம பெற்று இருக்கிறோம் என்பது தெரியாமல் நம்ம இருக்கிற போதுதான் அதுல ஒரு பெரிய குறையை வைத்து விட்டு நம்ம ஜெபிக்கிறப்ப அந்த ஜெபங்கள் கொஞ்சம் பலவீனப்படுகிறது. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Why have you forsaken me? நான்காவது வார்த்தை அது. அது எதை காண்பிக்கிறது? எல்லா சபைகள், நிறைய சபைகள்ல 7 வார்த்தையை பிரசங்கிப்பார்கள். அதனால நான் அதுல எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் போகல. இந்த விண்ணப்பங்களின் ஆவியை குறித்த அந்த தன்மையை நாம் இப்ப அறிந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான்காவதுல தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கர்த்தர் இங்கே அவர் ஒரு அவ்வளவு ஒரு துக்கத்தோடு அவர் அதை சொல்லுகிறார். ஒரு ஆங்குவிஷ் அதுல இருக்கு. ஜெபம் என்று வருகிற போது வெறும் நாம மேலோட்டமாய் செய்கிறது மாத்திரம் அல்ல, சில சமயங்களில நம்மளுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட அனுபவத்துல கூட நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ சமூகத்துல வர தகுதியே இல்லை என்று சொல்லி கூட ஒரு கான்ட்ரைட் ஸ்பிரிட், broken heart. அல்லேலூயா. அதை அந்த வார்த்தை அடையாளப்படுத்துகிறது. ஒரு மிகவும் ஒரு துக்கமான இருதயம் உடைந்த நிலைமையில கூட நம்ம உடனே அந்த சமயத்துல கூட நம்ம தேவ சமூகத்துல அந்த ஒரு தன்மையும் உடையதா இருக்கிறது. சில சமயத்துல பிறருக்காக, சில சமயத்துல நமக்காக, அல்லது சில சமயத்துல நமக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கிற அந்த உறவுகள்ல இருக்கிற நம்முடைய பாவங்களாலே உண்டாயிருக்கிற அந்த ஒரு ஒரு வித்தியாசங்களினால நம்ம அப்படி காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு டீப்பா நம்ம கர்த்தருடைய சமூகத்துல கடந்து வரும். ஐந்தாவதாக நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்றார். ஜெபத்துல நம்ம எப்போதும் எதிர்பார்ப்போம்? பதில் எதிர்பார்ப்போம். ஆனால் இது எதை அடையாளப்படுத்துகிறது தெரியுமா? நாம ஜெபிக்கிறப்பவே பரிசுத்த ஆவியானவரை குறித்த தாகத்தோடு இருக்கணும். ஜெபிக்கிறப்பவே நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மை திருப்தி ஆக்க வேண்டும், ஒரு தாகமாய் ஜெபிக்கணும். ஒரு மான்கள் நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல நமக்குள்ளே ஒரு கதறல் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆறாவதாக இட் இஸ் finished. கர்த்தர் அந்த எல்லாம் நிறைவேற்றினார், முடித்தார். ஆமென். அது எதை காண்பிக்கிறது? விசுவாசம். சிலுவையில மரித்து கொண்டு இருக்கிற போதே இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார், மரித்து உயிரோட வந்து சொல்லல. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிற போதே நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆண்டவர் அந்த காரியத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கு என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுத்தரார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற போது நீங்கள் ஜெபித்தது கிடைச்சிருச்சு, நீங்க விசுவாசிச்சு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அது நிறைவேறிச்சு, அது முடிந்தாயிற்று. அல்லேலூயா.
ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபமாய் அது ஜெப விண்ணப்பங்களின் ஆவிக்கு இருக்கிற தன்மையில முக்கியமானது விசுவாசம். ஆமென். கடைசியா பார்த்தா, ஃபாதர் இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமெண்ட் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை உன் கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று பிதாவான தேவனிடத்துல இயேசு சொல்லுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். எதை காண்பிக்கிறது? என்னதான் நம்ம ஜெபித்தாலும் நம்ம அந்த காரியத்தை முழுவதும் கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கிறதை அது காண்பிக்கிறது. டு சரண்டர். 7 காரியங்களும் இந்த விண்ணப்பங்களின் ஆவியின் தன்மையை நம்ம காண்பிக்கிறது. சிலுவையில அப்படி அது வெளிப்பட்டது. அப்ப சிலுவை அப்பொழுது அவர்கள் தன்னை குத்தினவர்களை, தான் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று பார்க்கிற போது பார்த்தா என்ன வெளிப்படுது? அங்கிருந்து இயேசு பேசின 7 வார்த்தைகள் வெளிப்படுது. அது எதை காண்பிக்கிறது? விண்ணப்பங்களின் ஆவியின் தன்மையை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். சமயம் கொஞ்சம் கூடிற்று, ஆனாலும் கொஞ்சம் பொறுத்து கொண்டவர்களாக இந்த வேளையில கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதுல தனிப்பட்ட முறையில் நம்முடைய ஜெபங்களை நம்ம ஏறெடுப்போம். தாவீதின் குடும்பத்தாராய் நாம் இருக்கிறோம். எருசலேமின் குடிகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த விண்ணப்பங்களின் ஆவியின் தன்மை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அது மன்னிக்கிற ஒரு தன்மை உள்ளதாய் இருக்கிறது. அது மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற தன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வருகிற ஒரு தன்மை உள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. ஒரு உடைந்த உள்ளத்தை அது அடையாளப்படுத்துகிறதான தன்மை உள்ளதாய் இருக்கிறது. Hallelujah. ஒரு உடைந்த உள்ளத்தோடு, ஒரு தாழ்ந்த மனத்தாழ்மையின் அனுபவத்தோடு கர்த்தர் சமூகத்துல வருகிறதை காண்பிக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான் என்று ராஜா தாவீது பாடுகிறான். Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Glory. Amen. ஜபிக்கிற விண்ணப்பங்களின் ஆவி என்பது எப்போதும் தனிமையா செயல்படுறது இல்ல. அது எப்போதுமே ஒரு உறவுகளோட தான் இருக்கு. கர்த்தரோடையும் ஒரு உறவை அது it keeps up a relationship. Amen. Hallelujah. With the Lord and with people. Amen. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. அதை மறுதலித்து, உறவுகளை மறுதலித்து விட்டு அது தன்னிச்சையாய் செயல்படுகிற தன்மை உள்ளதல்ல. அது எல்லோரையும் அது நேசிக்கிற ஒரு தன்மை உள்ளதுதான். Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. ஜெபத்துல பதிலை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதை விடவும் அதிகமாக ஆவியை, பரிசுத்த ஆவியை, வல்லமையை, அபிஷேகத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஜெபத்தின் வேளையிலேயே திருப்தியாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விண்ணப்பங்களின் ஆவி விசுவாசம் என்கிற அந்த தன்மை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் finished. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது, அது முடிந்தது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்கிற விசுவாசத்தோடு, நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்துல வந்து அது நம்மை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. க்ளோரி. ஒரு ஜெயத்தை அது நமக்கு காண்பித்து கொண்டே தான் கர்த்தர் சமூகத்தில் நம்மை வைத்திருக்கும். ஒரு கையளவு மேகம் அந்த ஜெபத்தின் வேளையில வெளிப்படும். ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். ஆனாலும் ஜெபத்தினுடைய ஒரு பூரணம் எப்போது வருகிறது? எப்ப நம்ம அந்த விண்ணப்பங்களின் ஆவியின் தன்மை எப்போதுமே அது தேவனுக்கு, கர்த்தருக்கு நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்கிறதா இருக்கிறது. ஐ சரண்டர் லார்ட், ஐ கிவ் இட் இன்டு யூ. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கிறதாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபையையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவரே, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் எங்கள் மேல் ஊற்றி இருக்கிறீர். இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிற வேளைகளில கர்த்தாவே, இந்த வசனங்களுடைய வெளிப்பாடுகளோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.